நாள் உட்காரணும். அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துணும். மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துடும். அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதி தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு ஊரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகள் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம பிராணிகளை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம், அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் தி மோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்க அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒன்று ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை, என்ன நடக்குது நம்மளை பற்றி, இன்னும் அழகுன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே சிவாஜி ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை இருக்கணும். ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண கேமரா கொண்டு வச்சு வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு நீங்கள் மூட அவுட்லாம் ஆக முடியாது, அது மூத்திரம் அடிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹேவ் டு. அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும். இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா அது டாக்டர் என்கிட்ட சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் நீங்கள் நிற்பார், அது வரும் ஏதோ சொன்னோன்னே. சில டைம் கோமாய் போட மாதிரி அப்படி கூட போயிடும் ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ், புரியாத தன்மை, அதுக்கப்புறம் 3வது பார்வையாக நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணை அவ்வளோ பார்க்கலாம். நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை மனிதருக்கு சொந்தமானது, கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டண்ட் நிவேதிதா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு 2 காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கா. அவள் சொன்னான் என்கிட்ட, சார் நான் நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தேன்னா அது போன சாப்பாடு கொடுப்பேன். நான் நான் வாழமாட்டேன், என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். என்னை படிக்கட்டை விடுங்க சொல்லுங்க சார். மேலே 3வது படிக்கட்டு அவள் ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில், அதை வச்சு நடந்து போவோம் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என் பக்கத்தில் குறுக்க வந்துச்சு, எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சு அந்த டாகு. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி, உடம்பெல்லாம் ஒடுங்கி என் மேலே பக்கத்தில் நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோவம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து பழக்கம் சார், அதனால் எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோவமாக போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு கதவை திறந்தேன் சார். வெளியே நின்றுச்சு, என்னைய பார்த்துச்சு. நான் அதை பார்த்து சிரித்தேன். அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலிருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார். அது அந்த 8வது படியில் கீழே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படி பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்துக்கிட்டே பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார். சொன்னான், நண்பர்களே, நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன். நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு.
இது நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது, என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பு பற்றியும் கருணைகளை பற்றி தான். அதை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல. ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பெண் இறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான். அந்த குழந்தை நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்போதுமே நாங்களும் ஒரு நாய்களை போடுவாங்க. ஏதோ இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள், இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கை தட்டுங்க. இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கை தட்டினா போதும், அவங்க வாழ்க்கை போதும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குகிறோம், உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நான் கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக தான் சொல்கிறேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகைக்காரரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால், ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அசிஸ்டண்ட்டாக வேறு வேலை மேடையில் சொல்லியிருப்பானான்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாட்டுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது. நான் பார்க்க தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து 1.25 வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது. 24 hours பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, அவங்க கேட்குறாங்க. நம்மளும் படித்து வளர்கிறோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து படித்து வளர்கிறாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்களால ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம். அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்தை. நடிகர்கள் நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை. நான் கங்குவா படம் நான் பார்க்கல. இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர், நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான். எவ்வளோ முக்கியமான மனிதன் நம்மளுக்கு. அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணலாம். அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போகிறீங்கன்னா நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன். ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ். ஆக்சுவலி அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. அப்படித்தான் சினிமாவும் பார்க்குறோம். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன இலையா பண்ணுறோம். சில டைம் ரொம்ப அங்கே அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பான், அந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க. அவன் வந்து ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது. அவன் இங்கே செத்து போவான். கடைசி
கடைசியில் அந்த அந்த நாளை வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. ராஜீவ் மேனன் சொன்னாராம் ஒரு தடவை, யாரையும் அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்குற அப்படி செருப்புக்குள்ளே இருந்தேன் சார். ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம். அதுதான் சேது ஒரு பாலா. செத்து போகிற டைம் அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது ஆக்சுவலாக. அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன திறன்பேசி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்ல சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்கிற வெள்ளை சட்டை போட்டவர் துளசி பண்ண. அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்துக்க மாட்டேன். ஸோ அவங்க தான் பத்திரிக்கைங்க. நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது 2 பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலாயா இப்படி பண்ணியிருக்கோனியா அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை எல்லோரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வாட். எனக்கு வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன். ஆனால் ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். அண்ட் ஸோ மூவ்டு பை தம் அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் டு தம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுன்ற சக்தி, பயப்படாத. இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம், அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ அறம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.